Very good morning, dear children. This is Social Jayanti Miss. Today we are going to see about the Social Science second volume, Civics, unit number 5th, India's International Relations. இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக என்னென்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, அவர் பாலிசிஸ் வித் த நெய்பரிங் கண்ட்ரீஸ், அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட நம்ம என்னென்ன பாலிசிஸ் வச்சுருக்கோம், என்னென்ன கொள்கைகள் வச்சுருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டெவலப்டு நேஷன்ஸ், அதாவது வளர்ந்த நாடுகள் குறித்த இந்தியாவோட கொள்கையோட முக்கியத்துவத்தை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கெயின் நாலேஜ் அபவுட் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது சர்வதேச நிறுவனங்களுடன இந்தியா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தன்னோட உறவை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெகக்னைஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ஒபெக், அதாவது பிரிக்ஸ் அண்ட் ஒபெக் நிறுவனங்களோட சாதனைகள் என்னன்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் இம்பைட் த வேல்யூ ஆஃப் இந்தியாஸ் பொசிஷன் அமாங் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், அதாவது உலக நாடுகளிடையே இந்தியாவோட உன்னத நிலை என்ன, அதுக்கு மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். Independent India has been consistently fostering world peace and international cooperation, அதாவது சுதந்திர இந்தியா பார்த்திங்கன்னா தொடர்ந்து உலக அமைதியையும் சர்வதேச அளவில் ஒற்றுமையையும் எப்போவுமே நிலையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் ஊக்கம் கொடுக்குது. India abjured military alliances but has been active in cooperating and coordinating with other nations for peace and economic development. இந்தியா பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இராணுவ கூட்டணியை வேண்டான்னு கைவிட்டாலும் அமைதி அண்ட் பொருளாதார வளர்ச்சிக்காக மற்ற நாடுகளோட ரொம்ப ஒத்துழைச்சி போயிடுறது அண்ட் அந்த நாடுகளை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்ப ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருது இந்தியா. As the first Prime Minister of India, Jawaharlal Nehru stated, "We can neither be absolutely dependent or independent, but we live in a world of interdependence." அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒருத்தரை பார்த்திங்கன்னா முற்றிலும் சார்ந்து இருக்க முடியாது அல்லது முற்றிலும் நம்ம தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் நம்ம சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். இந்தியா would prefer a peaceful, wealthy neighborhood responsive to its own needs and wishes. இந்தியா பார்த்திங்கன்னா தன்னோட தேவைகள் அண்ட் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான வளமான பக்கத்து நாடுகளோட உறவை தான் இந்தியா ரொம்ப விரும்புது. India has always been known as a peace-loving country and has strived hard to champion the cause of peace in the world. இந்தியா பார்த்திங்கன்னா எப்போதுமே அமைதியை விரும்புகிற நாடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடிட்டு வருது. உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடிட்டு வருது. For the country to progress in an adequate manner, the maintenance of international relations has been regarded as an important area. ஒரு நாடு பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சியில் போதிய அளவு முன்னேற்றம் அடைவதற்கு பக்கத்து நாடுகளை அவங்களோட உறவுகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா அதை தெரிஞ்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. Being a country with a huge population, India is surrounded by many neighboring countries with whom she has traditionally tried to maintain friendly and good neighborly relations. அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஏராளமான பக்கத்து நாடுகளோட சூழப்பட்டிருக்கிறதுனால அந்த நாடுகளோட மரபு ரீதியாக நட்புறவு அண்ட் நல்ல உறவை இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு வருது. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியா நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட எந்த அளவுக்கு இருக்குது. இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், இந்தியாவும் அதனுடைய அண்டை நாடுகளும். நெய்பர்ஸ்னால் என்னது, அண்டை நாடுகளும். யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாஸ் பொசிஷன் இஸ் யூனிக் in its neighborhood. India's neighbors had been a part of homogeneous culture prevailing in the Indian subcontinent for last 5,000 years. India is a vast country with Pakistan and Afghanistan to the northwest, China, Nepal, Bhutan to the north, Bangladesh to the east, Myanmar to the far east. Sri Lanka and Maldives are two countries that lie close to India, separated by the Indian Ocean. India has cordial historical, religious, economic, ethnic and linguistic relationship with all of these countries. Let us know about India's relations with its neighbors.
அதாவது இந்தியாவும் அதனுடைய அண்டை நாடுகளும் என்னென்ன நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன நெய்பரிங் கண்ட்ரீஸ் இருக்குது? இந்தியா பார்த்திங்கன்னா நம்மளோட அண்டை நாட்டுறவை பொறுத்தவரையில் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு உன்னத நிலையை தான் வச்சிட்ருக்குது. இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 5000 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பண்பாடு தான், ஒரே பகுதியான அண்டை நாடுகள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக பரந்த இந்தியாவோட வடமேற்கில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதே மாதிரி வடக்கில் சீனா, நேபாள், பூட்டான் இருக்குது. கிழக்கில் வங்காளதேசம் இருக்குது. தூரக்கிழக்கில் ஃபாரிஸ்ட் அப்படின்னா தூரக்கிழக்கில் மியான்மர் அண்ட் தென்கிழக்கில் ஸ்ரீலங்கா, தென்மேற்கில் மாலத்தீவு. இந்த மாதிரி இந்தியாவுக்கு மிக மிக அருகில் 2 நாடுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. 2 நாடுகளும் இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டிருக்கு. எது? தென்மேற்கில் மால்தீவ்ஸும் அண்ட் தென்கிழக்கில் ஸ்ரீலங்காவும். இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நடுவில் இந்திய பெருங்கடல் அப்படிங்கிற அந்த கடல் வந்து பிரிச்சிருக்கு. இந்தியா பார்த்திங்கன்னா இந்த அண்டை நாடுகளோட வரலாறு ரீதியாகவும் சமயம், பொருளாதாரம், இனம் அண்ட் மொழி அடிப்படையிலையும் நல்ல உறவை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுது. அண்டை நாடுகளான இந்தியாவின் உறவுகளை பற்றி நம்ம வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்துக்கோம். இந்தியா அண்டை நாடுகளோட என்ன உறவு வச்சுருக்கு, எப்படியெல்லாம் தன்னோட உறவை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற உறவு. இண்டோ ஆப்கான் ரிலேஷன் வாஸ் ஸ்ட்ரெங்தன்ட் பை த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் SPA. SPA provides assistance to rebuild Afghan's infrastructure, institutions, agriculture, water, education, health, and providing duty-free access to the Indian market. India helped Afghans in the construction of Salma Dam in the Herat province. India announced 500 scholarships for the children of the martyrs of Afghan security forces in school and colleges, both in Afghanistan and in India. India is also supporting Afghanistan to improve its public health and small-scale industries. India is at the forefront of the promotion of investment in Afghanistan, and a consortium of public and private Indian companies has been selected to make one of the biggest investment in the mining sector. To harness India's sports potential, India has built Kandahar International Cricket Stadium. India's Self-Employed Women Association imports training on sustainable livelihood and to be self-reliant. Thus, India is contributing proactively to the development of Afghanistan to the form of monetary aids and funds. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருந்துச்சு. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பார்த்திங்கன்னா அதனுடைய உறவு போர்த்திறன் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சு. அதாவது போர்த்திறம் வாய்ந்த பங்களிப்பு. இட்ஸ் சென்டர்ன் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அதுதான் போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கிறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கிறதுக்கும் நிறுவனங்கள், வேளாண்மை, நீர், கல்வி, சுகாதாரம் அண்ட் வரி இல்லாமல் இந்திய மார்க்கெட்டில் ஈஸியாக அவங்க வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் தன்னோட ஒத்துழைப்பை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படையில் ஒர்க் பண்ணி இறந்து போன வீரர்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா 500 பேருக்கு இந்தியாலேயும் சரி ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறதுக்கு உதவித்தொகையை இந்தியா டிக்ளேர் பண்ணியிருக்கு, அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் அண்ட் சிறு தொழில் நிறுவனங்களோட மேம்பாட்டிற்காக இந்தியா வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கு இப்போ வரைக்கும். ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னணியில் இந்தியா இருப்பதோட இல்லாமல் பொதுத்துறை, தனியார் துறை சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் சுரங்க தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா பார்த்திங்கன்னா தன்னோட விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக காந்தஹார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அங்கே கட்டியிருக்கு. இந்தியாவோட மகளிர் சுய வேலை வாய்ப்பு சங்கம் அது பார்த்திங்கன்னா அதனுடைய நிலையான வாழ்வாதாரம் அண்ட் தன்னம்பிக்கை பெருக்குவதற்கான பயிற்சியை ஆப்கானிஸ்தானில் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா
இந்தியா ஆப்கானிஸ்தானோட வளர்ச்சிக்கு நிதி உதவி, கடன் உதவி எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில இருக்கிற உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல உறவாகவே இருக்குது. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னம்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில இருக்கிற உறவுமுறை. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு அக்னாலேஜ் பங்களாதேஷ் as an independent country. India and Bangladesh share the longest land boundary of 4096.7 kilometers. India has plans to implement the proposed rail connectivity between Agartala and Agugara. Bangladesh has granted India road transit facility through its territories from Kolkata to Agartala via Dhaka under BBIN MVA. The Faraka Accord on sharing of Ganga water signed in 1977 is a historic agreement. India and Bangladesh share 54 common rivers and a bilateral joint river commission is working to maximize benefits from common river system. The government of India provides grant assistance for project under aid to Bangladesh for the construction of buildings, laboratories, dispensaries and deep tube wells. In addition, scholarships are granted by ICCR every year to students from Bangladesh and it has initiated a Tagore Chair in University of Dhaka. Both the countries jointly inaugurated the construction of 130 km Bangladesh-India friendship pipeline between Siliguri in West Bengal and Parbatipur in Bangladesh. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு உண்டான உறவு எப்படி இருந்துச்சுன்னா, பங்களாதேஷோட சுதந்திரத்தை ஃபஸ்ட்டு அங்கீகரித்தது முதல் நாடு யார் அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவும் பங்களாதேஷும் பார்த்திங்கன்னா 4096.7 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பை எல்லையாக வச்சுருக்கு இந்தியாவும் பங்களாதேஷும். இந்தியாவில் அகர்தலா அப்படிங்கிற இடத்துக்கும் பங்களாதேஷில் அகவுரா அப்படிங்கிற இடத்துக்கும் இடையில ரயில் போக்குவரத்து இணைப்புக்கான முன்மொழிவை செயல்படுத்த இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. இந்தியாவோட பகுதிகளான கொல்கட்டாவிலேருந்து அகர்தலாவுக்கு டாக்கா வழியாக போவதற்குண்டான ரோட் ரூட்டு BBIN MVA ஒப்பந்தத்தின் மூலமாக அமைக்க இந்தியாவுக்கு பங்களாதேஷும் அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ கங்கை நீரை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு 1977 கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக இருக்குது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கங்கா நீரை ஷேர் பண்ணிக்கலான்னு 1977 பராக்கா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பங்களாதேஷும் சைன் பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பொதுவாக உள்ள 54 நதிகளில் இருந்து அதிகபட்ச நலனை பெற இரு நாடுகளோட கூட்டு நிதி ஆணையம் செயல்பட்டு வருது. இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா வங்காளதேசத்துக்கான உதவி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கட்டடங்கள் கட்டுறதுக்கு ஆய்வுக்கூடங்கள், மருந்தகங்கள் அண்ட் ஆழ்குழாய் கிணறுகள் இது எல்லாமே அமைக்கிறதுக்கு மானியம் வழங்கி ஹெல்ப் பண்ணுது இந்தியா. ICCR மூலம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ICCR அப்படின்னா இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு. ICCR மூலம் பங்களாதேஷ் மாணவர்களுக்கு இயர்லி ஒன்ஸு உதவித்தொகை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செஞ்சுருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா சிலிகுரி, பங்களாதேஷில் பர்பதிபூர், இந்த 2 ஊர்களுக்கு இடையில் 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நட்புறவு குழாய் போக்குவரத்துக்காக அமைக்கும் பணியை பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவும் பூட்டானும். Bhutan, a small Himalayan kingdom popularly known as the land of a thunderbolt, is one of the poorest countries of the world. The diplomatic relationship between India and Bhutan were established in 1968 with the appointments of a resident representative of India in Thimphu. Bhutan is a landlocked nation, so it is highly dependent on India for access to sea. India is the principal contributor in the economic development of Bhutan. India declared the bilateral trade relation known as Bharat to Bhutan. India provides scholarship to Bhutanese students to study in prestigious institutions of higher learning and offered help in setting up a digital library in Bhutan. The prestigious Nehru Wangchuk scholarship is being awarded to deserving and talented Bhutanese nationals
to undertake studies in selected premier Indian educational institutions. The hydel power sector represents one of the main indicators of bilateral cooperation between India and Bhutan. So far, Government of India has constructed 3 hydroelectric projects in Bhutan. That is Chaka, Kurichuku and Tala. India has helped Bhutan in developing that country's infrastructure by establishing telecommunication and in the construction of hospitals, roads and bridges. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில உள்ள உறவு எப்படி இருந்துச்சு. பூட்டான் பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கிற ஒரு சின்ன அரசு கொண்ட ஊர் தான். இடி மின்னல் நிலம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான, இதை மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொன்னாவே பூட்டானை தான் சொல்லுவாங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப புவரஸ்ட் ஏழ்மையான நாடுகளில் இது முக்கியமான ஒரு நாடு. இந்தியா அண்ட் பூட்டான் இடையேயான இந்த ராஜதந்திர உறவில் 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்தாங்க. அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்மளோட உறவு. பூட்டான் பார்த்திங்கன்னா நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு. ஸோ கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவை மட்டுமே பெரிதும் சார்ந்துள்ளது இந்த பூட்டான். பூட்டானில் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றி வருது. இப்போ வரைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா பாரத் முதல் பூட்டான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவிச்சிருக்கு. பூட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா உதவித்தொகை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் பூட்டானில் ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது மதிப்புமிக்க நேரு வான்ஸ் கல்வி உதவித்தொகையும் அதுக்குண்டான தகுதியும் திறமையும் கொண்ட பூட்டான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பு கொடுக்கப்படுறாங்க. இந்தியா அண்ட் பூட்டான் இடையே இருதரப்பு ஒத்துழைப்புக்கு நீர் சக்தி துறை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. இது வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 நீர்மின் சக்தி திட்டத்தை பூட்டானில் அமைச்சிருக்காங்க. அது வந்து சுக்கா, குறிச்சி, தலா அப்படிங்கிற 3 திட்டத்தை கொடுத்துருக்காங்க. பூட்டான் நாட்டில் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும் மருத்துவமனைகள், சாலைகள் அண்ட் பாலங்கள் ஆகியவற்றை கட்டி அதன் அந்நாட்டோட அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்தியா உதவி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவும் சீனாவும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கு என்ன உறவு? In terms of geographic and demographic dimension, skilled manpower and civilizational depth, China is the only country in the region which qualifies for comparison with India. China, being the manufacturing hub of the world, is strategically very important to India. India and China share similarity of view of many fronts like World Trade Organization, international climate change, tax and reforms of the World Bank. Shanghai Cooperation Organization, which was China's initiative, has granted the observer status to India. While SAARC has granted the observer status to China, both sides have established more dialogue mechanism covering diverse sectors. Bilateral trade has registered enormous growth. India and China have signed an educational exchange program. Under this agreement, scholarships are awarded to 25 students by both sides in the recognized institutions of higher learning in each other's country. அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு முறை பார்த்திங்கன்னா புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் அண்ட் நாகரீகம், தொன்மை ஆகியவற்றினோட அடிப்படையில் இந்தியாவோட ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னா சீனாவை தான் சொல்லுவோம். உலகில் இருக்கிற உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றாக இருக்க இந்த சீனா இந்தியாவுக்கு மிக முக்கியமான நாடு. இந்தியாவும் சீனாவும் உலக வர்த்தக நிறுவனத்திலையும் சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தையில், உலக வங்கி சீர்திருத்தம், இது எல்லாத்துலேயும் ஒரே கருத்தை ஒருமித்த கருத்தை தான் ரெண்டும் வச்சுருக்கு. சீனாவில் துவங்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் தான் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியிருக்கு. அதே போன்று சார்க் அமைப்பில் பார்த்திங்கன்னா மெம்பராக இல்லை, ஆனால் பார்வையாளர் தகுதி சீனாவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. 2 நாடுகளுமே பல்வேறு மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்திட வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இருதரப்பு வணிகம் மகத்தான வளர்ச்சியை மீட் பண்ணியிருக்கு. இந்தியாவும் சீனாவும் கல்வியை பரிமாற்ற திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இரு நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது.
And next பார்த்தோம்னா India and Maldives. Maldives is located south of Lakshadweep Islands in the Indian Ocean. The relationship with Maldives is important for India given its strategic location and geographical proximity. India and Maldives share ethnic, linguistic, cultural, religious and commercial links steeped in antiquity and enjoy cordial and multi-dimensional relations. Trade and tourism are being developed between the two countries. Both countries have agreed to strengthen cooperation to enhance maritime security in the Indian Ocean region through coordinated patrolling and serial surveillance and exchange of information. Next நம்ம பார்க்க போகிறது இந்தியாவும் மாலத்தீவுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். மாலத்தீவு பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய அமைவிட முக்கியத்துவத்தினாலையும் அருகாமையில் அமைந்திருப்பதாலையும் மால்தீவ்ஸோட உறவு இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்தியா மால்தீவ்ஸ் பார்த்திங்கன்னா இனம், மொழி, பண்பாடு, சமயம், வணிக தொடர்பு இப்படின்னு நிறைய பல தொடர்புகளை பழங்காலத்திலிருந்தே சுமூகமாக ரெண்டும் பேணிட்டு வருது. இரு நாடுகளுக்கிடையே வணிகம் அண்ட் சுகாதார மேம்பாடு இப்போவும் இருக்குது. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு நல்க ரெண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் அதனுடைய உறவு முறைகள் எப்படி இருந்துன்னு பட் இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியல. நெய்பரிங் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் 4 முக்கியமான நெய்பரிங் கண்ட்ரீஸை பற்றி நம்ம பார்க்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.